லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அந்த வித்யா பேரை கேட்டாலே எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவகிட்ட உதவி கேட்ட? என்ன விஜய், உனக்கும் இதுல பங்கு இருக்கா? நீ கூட சேர்ந்துதான் இத பண்ணியா? இல்லம்மா, எனக்கு எதுவும் தெரியாது. தாத்தா சொல்லிதான் எனக்கே தெரியும். அந்த அளவுக்கு சீக்கிரட்டா இந்த விஷயத்தை நீ பண்ணிருக்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சா நான் கோவப்படுவேன்னு தானே நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட. ஆமாமா, செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் தப்புன்னு உனக்கு தோணுது. அதையும் மீறி நீ அதை செய்யறன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எப்படியும் என்னை ஏமாத்திடலாம். யாரு அம்மா கிட்ட சொல்ல போறாங்கங்கிற அந்த தைரியம். அம்மா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அப்புறம் ஏன்டா இப்படி பண்ண? நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணம் வாங்கியிருக்கேன்னு தானே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட கேட்டதுக்கு நீ அப்படிதானே பதில் சொன்ன? இல்லம்மா, வாங்கின பணத்தை வித்யா கிட்ட திருப்பி கொடுத்துட்டு உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். டேய், பணத்தை வித்யாவுக்கு நீ திருப்பி கொடுத்துட்டா அவகிட்ட நீ பணம் வாங்கலன்னு ஆயிடுமா? அவ அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கால. ஏன் இப்படி பண்றீங்க? கொஞ்ச நேரம் பேசாம இருக்க முடியாதா உங்களால? நானும் அமைதியா இருக்கணும்னு ட்ரை பண்றேன், ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது, முடியல. எந்த குடும்பத்தோட உறவே வேண்டான்னு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேனோ அந்த குடும்பத்துல பிறந்த ஒருத்திக்கிட்ட நீ கையேந்தி நின்னு இருக்கியடா. அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அவளை உனக்கு எப்படிடா தெரியும்? அவளை நீ எங்க பார்த்த? இதுக்கு முன்னாடி அவ கூட பழக்கம் இருக்கா உனக்கு? இல்லம்மா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரச்சனை நடக்கும்போது தான் பார்த்தேன். அவளுக்கு நம்ம காலேஜ் பிரச்சனை எப்படி தெரியும்? அவகிட்ட யார் சொன்னா? அப்போ அவ இந்த ஊர்ல தான் இருக்காளா? இல்ல இங்க இருக்கிறவங்க யாராவது அவ கூட கான்டாக்ட்ல இருக்காங்களா? ஓ மூலமா அவங்கதான் அவகிட்ட உதவி கேட்டாங்களா? என்கிட்ட எதுவும் கேட்கணும்னா நேரடியாவே கேட்கலாம். இப்படி சுத்தி வளைச்சு பேச வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. சரி, நேரடியாவே கேக்குறேன். என் பையன் என்னோட பேச்ச மீறி எந்த தப்பையுமே செய்ய மாட்டான். அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கு. அதையும் மீறி அவன் இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்கான்னா அதுக்கு காரணம் நீங்களா மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இந்த வீட்ல அந்த வித்யா ஃபேமிலிய தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறது நீங்க மட்டும்தான். ஆமா, நான் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு தான் இருக்கேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் கொண்டாடுவேன். ஏன்னா அவங்க நமக்கு அவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்க. காலத்துல செஞ்ச அந்த உதவிய எந்த ஜென்மத்திலையும் நான் மறக்க மாட்டேன். ஆனா நீ உதவி பண்ணவங்கள துரோகியா பாத்து. ஒரு தடவை ஹெல்ப் பண்ணதுக்காக அவங்களுக்கு காலம் முழுக்க சேவை செஞ்சிட்டு இருக்க சொல்றீங்களா? ஏன் பண்ணலாமே, அதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். அப்படி பார்த்தா நாமளும் எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் என்ன நம்ம படத்தை வச்சு சாமியா கும்பிட்டு இருக்காங்களா? இந்த மாதிரி சின்ன விஷயங்களை எல்லாம் ரொம்ப பெரிய எமோஷனா கன்வெர்ட் பண்ணிக்கிறது உங்களோட பிரச்சனை. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. வித்யாவுக்கு காலேஜ் பிரச்சனையை இன்ஃபார்ம் பண்ணி சஞ்சய் கிட்ட பணம் கேட்க சொன்னது நீங்க தானே? இப்படி சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுறவன். பொய் சொல்றது, ஒரு விஷயத்தை ரொம்ப சீக்ரெட்டா பண்றது, உண்மையை மறைக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது.
நான் வித்யா கிட்ட பணம் கேட்டிருந்தா ஆமா கேட்டேன், அதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு நேருக்கு நேரா தைரியமா சொல்லியிருப்பேன். அப்படி சொன்னா உன்னால என்ன பண்ண முடியும்? கடவுளே, இந்த பிரச்சனையில வித்யா மாட்டிக்காம இருக்கணும். ஆனா எனக்கே ஏன் அப்பா சொல்லிதான் வித்யா ஹெல்ப் பண்ண விஷயமே தெரியும். இதுல ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. 1000 தான் நீ வித்யாவை வெறுத்து ஒதுக்குனாலும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா வந்து நிக்கிறது அவளாதான் இருக்கா. அது தொட்டில் பழக்கம். அவளோட அப்பா அம்மா கிட்ட இருந்து அவளுக்கு வந்திருக்கு. அது என்னைக்குமே மாறாது. நிறுத்துங்க. போதும் நீங்க அவளுக்கு கொடுத்த சர்டிபிகேட். அவ என்ன செஞ்சாலும் எனக்கு அவ வேண்டாதவ தான். அது என்னைக்குமே மாறாது. சஞ்சய், நீதான் அவகிட்ட ஹெல்ப் கேட்டியா? உங்க அப்பா இப்படி எல்லாம் பேசுறதுக்கு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டல. ஏன்டா அப்படி பண்ண? சொல்லுடா, ஏன் அப்படி பண்ண? வேதா, கொஞ்சம் பொறுமையா கேளு. அம்மா, அண்ணன் ஏதோ அவசரத்துல தெரியாம பண்ணிருக்குமா. ப்ளீஸ்மா, மன்னிச்சிருங்கம்மா. தெரியாம பண்ணிட்டானா? தெரிஞ்சேதான் பண்ணிருக்கான். கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த வீட்ல நடக்கிற பெரும்பாலான பிரச்சனைக்கு அந்த குடும்பம் தான் காரணம்னு இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவன் தானே நீ. நீ எப்படிடா இந்த தப்ப செஞ்ச? முடியணும்னு நினைச்ச பிரச்சனைய நீ மறுபடியும் தொடங்கி வச்சிருக்க. அம்மா, அப்படிலாம் இல்லம்மா. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இப்பெல்லாம் நீ என்கிட்ட நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட சஞ்சய். இத தவிர வேற என்னெல்லாம் பொய் சொல்லிருக்க? அம்மா, நான் உங்ககிட்ட வேற எந்த பொய்யும் சொன்னதில்ல. அப்புறம் ஏன் சஞ்சய் இப்படி பண்ண? நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் தெரிஞ்சும் நீ இப்படி செய்யலாமா? இப்ப அவ எங்க இருக்கா? இப்ப கூட அவ கூட கான்டாக்ட்ல தான் இருக்கியா? இல்லம்மா. நீ சொல்றதுல எது உண்மை எது பொய்ன்னு பிரிச்சு பார்க்கவே முடியாத ஒரு சிச்சுவேஷனை நீ உருவாக்கிட்ட. அம்மா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. கேட்டுட்டு என் மேல தப்பு இருந்தா எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க. நீ என்ன காரணம் சொன்னாலும் நீ அவகிட்ட ஹெல்ப் கேட்டது தப்பு. அதை நியாயப்படுத்தவே முடியாது. நியாயப்படுத்த முடியாதுங்கிற தப்பு ஒண்ணு இந்த உலகத்திலேயே இல்ல. முதல்ல அவன் என்ன சொல்றான்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளு. டேய், நீ சொல்ற. அம்மா, ஈவினிங்குள்ள பணம் கட்டலனா நம்ம காலேஜுக்கு சீல் வச்சிருவேன்னு சொன்னாங்க. நானும் பல பேர்கிட்ட பணம் கேட்டேன். ஆனா பணம் வச்சிருந்தவங்க கூட எனக்கு ஹெல்ப் பண்ணலமா. சகுந்தலா பிளான் பண்ணி எல்லா சோர்ஸையும் பிளாக் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பன்னு பார்த்து விஜய் வேற லாக்அப்ல இருந்தான். நீங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டு இருந்தீங்க. நீங்க வரத்துக்குள்ள பணத்தை கட்டி காலேஜ் ரெக்கவர் பண்ணிடலான்னு நான் போராடிக்கிட்டு இருந்தேம்மா. லாஸ்ட் மினிட்ல தான் வித்யா டிவியில் பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து மீட் பண்ணா. எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா. அப்போ நான் யோசிச்சேன், மறுபடியும் ட்ரை பண்ணேன். எதுவுமே நடக்கல. மா, அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு வேற ஆப்ஷனே இல்லைம்மா. வேற வழி இல்லாம தான் வித்யா கொடுத்த பணத்தை கட்டி காலேஜ் ரெக்கவர் பண்ணேன். அம்மா, அவகிட்ட பணம் வேணான்னு சொல்லியிருந்தா என்னால் நம்ம காலேஜை சேவ் பண்ண முடியாம போயிருக்கும். அது நம்ம காலேஜுக்கு பெரிய பிளாக் மார்க்கா வந்திருக்கும். இத்தனை வருஷமா நீங்க சேர்த்த பேர் புகழ் எல்லாத்துக்கும் வெறும் கலங்கமா வந்து முடிஞ்சிருக்கும். அப்படி நடக்கக்கூடாதுன்னு தான் நான் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டேன். மற்றபடி நான் பிளான் பண்ணி எதையும் பண்ணலமா.
மறுபடியும் இதை சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. ஏன் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு தான் இந்த உண்மையை நான் உங்ககிட்ட மறைச்சேன். நான் வீட்லயும் இதை யார்கிட்டையும் சொல்லலை. அப்புறம் அப்பாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா. உங்களை ஏமாத்துறதோ உங்ககிட்ட பொய் சொல்றதோ என்னோட மோட்டிவ் இல்லைம்மா. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்கம்மா. டேய் மன்னிப்பா, நீ எந்த தப்பு செய்யலையேடா. நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? கையறங்கடா. உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு அவனோட எதிரி ரத்தம் கொடுத்தாதான் அவன் பழைப்பாங்கிற சிச்சுவேஷன் வந்தா, நான் செத்து போறேன் உன்னோட ரத்தமே வேணான்னு எவனாவது சொல்லுவானடா? அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நீ வித்யா கிட்ட உதவி வாங்கியிருக்க. உன் இடத்துல யார் இருந்தாலும் இதைத்தாண்டா செஞ்சிருப்பாங்க. இது தப்புன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நியாயமா உன்னை பாராட்டணும்டா. வித்யாவுக்கும் நன்றி சொல்லணும். அதை விட்டுட்டு நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. வித்யாவுக்கு நான் நன்றி சொல்லணுமா? எதுக்கு? அத வச்சு அவ இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கா? உதவி பண்ணாலும் அதுல அவளுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு. அது என்னன்னு சஞ்சய்க்கு புரியாம இருக்கலாம், எனக்கு புரியும். அது உங்களுக்கும் நல்லாவே புரியும். அப்படிலாம் கணக்கு போட்டு உதவி பண்ற பழக்கம் அவ குடும்பத்துக்கே கிடையாது. அப்படி நீங்க மட்டும்தான் சொல்றீங்க, அத நான் நம்ப மாட்டேன். ஆல்ரெடி அவளை இந்த வீட்டு மருமகளாக்க நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அவ இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல உதவி பண்ணா எல்லாருக்கும் அவ மேல பாசம் வரும். அப்படியே நான் மெல்ட் ஆகி அவளை ஏத்துப்பன்னு கற்பனை பண்ணிருப்பா. இந்த மாதிரி எல்லாம் உன்னால மட்டும்தான் யோசிக்க முடியும். இப்ப வரைக்கும் அவ அப்பா அம்மா பண்ண உதவிய சொல்லி காட்டிதானே அவளை சஞ்சய்க்கு கட்டி வைக்கணும்னு நீங்க பிரச்சனை பண்றீங்க. இப்போ இது ஒரு அடிஷனல் பாயிண்டா சேர்ந்துருச்சு. இனிமே நீங்க இத பத்தியே பேசுவீங்கல்ல? அவ எவ்வளவு நல்லவன்னு எப்பவும் அவ புராணத்தை பாடி என்ன கன்வின்ஸ் பண்ண பாப்பீங்க. உங்க அப்பா கூட அதத்தானே சொன்னாரு. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அவ தலைகீழா நின்னாலும் இந்த வீட்டு மருமகளா வர முடியாது. இந்த வீட்டு மருமக பிரீத்தி தான். அவ கொடுத்த பணத்தை நான் வட்டியோட செட்டில் பண்ணிடுறேன். இன்னையோட இந்த விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இனிமே இத பத்தி நீங்க பேசவே கூடாது. நான் பேசினாலும் பேசலனாலும் தர்மம்னு ஒண்ணு இருக்கு வேதா. அந்த தர்மம் வித்யா வாழ்க்கைய காப்பாத்தும். அவ நல்லா இருப்பான். அவ நினைக்கிறது நடக்கும். ஐயோ, அவ எங்கேயாவது போய் எப்படியாவது இருக்கட்டும், எனக்கு அத பத்தி கவலை இல்ல. ஆனா அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அது மட்டும் தான் சொல்லுவேன். அவகிட்ட பணத்தை வாங்கி நீ காலேஜ காப்பாத்தினதுக்கு பதிலா காலேஜுக்கு சீல் வைக்கவே விட்டுருக்கலாம். அந்த அவமானத்தை விட இதுதான் எனக்கு பெரிய அவமானமா தெரியுது. நீ பண்ணது பெரிய தப்பு. உன்னை மன்னிக்கிற மனசு எனக்கு இல்ல. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல வேற ஆப்ஷனே இல்லாம தான் நீ இத செஞ்சிருக்க. அதனால உன்னை இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன். இனி எந்த சிச்சுவேஷன்லயும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடாத. வித்யாங்கிற பேரு கூட இனிமே இந்த வீட்ல கேட்க கூடாது. அதையும் மீறி தப்பு பண்ணா பையன்னு கூட பார்க்க மாட்டேன். முழுசா உன்னை தலை முழுகிடுவேன்.
உலகத்துல தப்பு பண்ணிட்டு தண்டனை அனுபவிக்கிறவங்கள தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா நல்லது மட்டுமே பண்ணிட்டு இப்படி கஷ்டப்படுற பொண்ண இங்கதாம்மா பாக்குறேன். வேதா பேசின எதையும் நீ மனசுல வச்சுக்காத. நீயும் உன் குடும்பமும் செஞ்ச உதவிய நாங்கெல்லாம் தலைமுறைக்கும் மறக்க மாட்டோம். நீ நல்லா இருப்பமா. அம்மா பேசுனதை நினைச்சு ஃபீல் பண்றியா? இல்ல வித்யா, நீ இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்க. நீ தாத்தா கொடுத்த சொத்தை ஒரு நொடி கூட யோசிக்காம நம்ம காலேஜுக்காக கொடுத்து உதவுன. ஆனா அம்மா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீ செஞ்ச உதவியை கூட தப்பா தான் பாக்குறாங்க. தப்பு ஏன் மேலதான். நீ என்ன தப்பு பண்ண? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? மனசாட்சியே இல்லாத பணக்கார வேதம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். முதலா அவங்க முகத்தை கூட பார்க்காம போன்ல அவங்க கிட்ட ரொம்ப தப்பா பேசிட்டேன். அவங்க கிட்ட சவால்லாம் விட்டேன். ஏற்கனவே என் குடும்பத்து மேல அவங்களுக்கு இருந்த கோவத்தை விட இதுவும் சேர்ந்துருச்சு. இனிமே நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி எந்த யூஸும் இல்ல. வித்யாங்கிற கேரக்டர் மேல அம்மாவுக்கு இருக்கிற கோபம் குறையணும். அவ நல்லவன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நீ தான் வித்யான்னு சொன்னா அவங்க கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாங்க. அதுக்கு நான் என்ன பண்றதுன்னே தெரியல சஞ்சய். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட். கவலைப்படாத, அவங்க உன்னை புரிஞ்சுக்கும் போது இது எல்லாமே கண்டிப்பா மாறிடும். நான் உன் வாழ்க்கையை விட்டு போயிட்டா உன் கஷ்டம் தீந்துருமா சஞ்சய்? என்ன பேசுற நீ? ஒவ்வொரு தடவையும் அத்தை முன்னாடி நீ குற்றவாளி மாதிரி நிற்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த உலகத்துல மரணத்தை விட கஷ்டமான ஒரு விஷயம் இருக்குன்னா அது நான் உன்னை பிரியறதா வித்யா. இனி எந்த சிச்சுவேஷன்லயும் அதை பத்தி மட்டும் பேசாத ப்ளீஸ். சஞ்சய், என்ன இது? மானசா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கா? மனசா, என்ன இதெல்லாம்? இந்த ட்ரெஸ் எல்லாம் உன் ரூமுக்கு எப்படி வந்துச்சு? இதெல்லாம் நீ தான் எடுத்தியா? நீ இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ற பொண்ணு இல்லையே. அத்தைக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது தானே? இதெல்லாம் நான் எடுக்கல, அப்புறம் கிஃப்டா வந்தது. இவ்ளோ கீழ்த்தரமான கிஃப்ட யார் கொடுத்தது உனக்கு? அப்படியெல்லாம் பேசாத வித்யா. என்ன மனசா நீ? எவனாவது இந்த ட்ரெஸ் பொண்ணுக்கு எடுத்து கொடுப்பானா? அப்படி கொடுத்தா அவன் புத்தி கீழ்த்தரமா இருக்குன்னு தானே சொல்ல முடியும். எங்க ஊர்ல எவனாவது இப்படி பண்ணிருந்தா மரத்துல கட்டி வச்சு செருப்பால் அடிச்சிருப்பேன். யார் எடுத்து கொடுத்தது உனக்கு? அத சொல்லு. உன்னதான் கேக்குறேன். இப்ப சொல்றியா இல்ல அத்தை கிட்ட காட்டவா? அபி வாங்கி கொடுத்தாரு. என்ன சொல்ற? ஆமா, அவர்தான் எடுத்து கொடுத்தாரு. அவர் எப்படி இந்த மாதிரி? அபி அமெரிக்காவுல வளர்ந்தவரு. அந்த ஊரு கல்ச்சர்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் வித்யா. அவர் ஒன்றும் தப்பான மோட்டிவ்ல இதை எடுத்து கொடுக்கல.
அந்த ஊர்ல போய் செட்டில் ஆக போறேன்ல, அந்த கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கொடுத்தாரு. மத்தபடி அவ்வளோதான். வெளிநாட்டுக்காரங்க எல்லாரும் புடவை சுடிதார்னு நம்ம ஊர் கலாச்சாரத்துக்கு மாறிட்டு இருக்காங்க. இவர் என்னடானா இப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறாரு. அத்தைக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது மனசா. இது எங்களோட பர்சனல். இத நீ அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத. நான் என்ன இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டா இருக்கேன். அவரு கொடுத்தாரு, நான் வாங்கி வச்சிருக்கேன். அவ்வளோதான். அங்க போயும் நான் இதெல்லாம் போட மாட்டேன். அவருக்கு நான் புரிய வச்சிருவேன். இத பத்தி நீ ரொம்ப திங்க் பண்ணாத. நிஜமாவே உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்க மனசா? இல்ல அத்தைக்காக சரின்னு சொன்னியா?